பேசியிருக்கிறேன், உங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறேன். இப்போதும் உங்களுக்காக குரல் கொடுக்க இங்க வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த அரசாங்கத்திலே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஒரு அரசாங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை குடும்பங்கள் இங்கே பட்டினி இருக்கின்றது. 1316 பேர் குடும்பம், 10,000 பேர் இன்றைக்கு 15,000 பேருக்கு குடும்பத்தில் இருக்கின்றார்கள். அவருடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன? இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? நீங்கள் போராட்டம் செய்கிறீர்கள், ஆட்சியில இருந்து கொண்டு இவர்கள் போராட்டம் செய்கிறார்களா? எங்கே மத்திய அரசு மோடி நான் கேட்கின்றேன், உங்கள் முதுவை திரும்பி பாருங்கள். பாண்டிச்சேரி முழுவதும் போராட்டம் இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பாக. இங்கே வவுச்சர் ஊழியர்கள், அங்கே பேட்கோ ஊழியர்கள், பேசிக் ஊழியர்கள், ஏஎஃப்டி ஊழியர்கள், பாரதி மில் ஊழியர்கள், சுயாசி மில் ஊழியர்கள், லிங்காவட்டி பாளைய ஊழியர்கள் யோசித்து பாருங்கள். பாண்டிச்சேரி மாநிலமே போராட்டத்தில் ஆனால் இந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்களும் அமைச்சர்களும் இதை பார்க்க மாட்டார்கள். இவர்கள் கட்சியை எடுத்துக்கொண்டு போய் போராட்டம் செய்கிறார்கள். நான் கேட்கின்றேன், ஒரு ஆட்சியில் இருப்பவர்கள் எங்கேயாவது போராட்டம் செய்யலாமா? ஒரு அதிகாரத்தை நான் அமைச்சராக இருக்கின்றேன், என்னுடைய அதிகாரம் மந்திரியின் கையில் இருக்க, போலீஸ் துறையின் கையில் இருக்கிறது, ஆட்சியின் கையில். நான் எதற்கு போராட்டம் செய்ய வேண்டும்? எதிர்கட்சியானால் நான் போராட்டம் செய்கிறேன். ஆட்சியில் இதெல்லாம் யாரை ஏமாற்று வேலை? மக்களை ஏமாற்று வேலை. நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஏமாற்றி விடுகிறீர்கள் தேர்தல் நேரத்திலே. அதனால் தான் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள். கட்சியை பார்க்காதீர்கள், நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள். எந்த கட்சியாக நடத்தலாம், நல்ல மனிதரை தேர்ந்தெடுங்கள். நமது மாநிலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல மனிதர்கள் வர வேண்டும். தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு மக்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போடுவதனால் 5 வருடம் நாம் அழுது கொண்டு இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள், இந்த சிந்தனை ஒருவருக்கு வர வேண்டும். இன்றைக்கு போராடுகிறீர்களே, நான் கேட்கின்றேன், சாதாரணமாக ஒரு கடையில வேலை செய்யற கூட 1000 ரூபாய் 300 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். சாதாரண ஒரு கடையில வேலை செய்யற அரசாங்கத்தில் 9 வருடங்கள் எத்தனை குடும்பங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கிறது? எத்தனை பிள்ளைகளோடு இருக்கிறீர்கள்? என்ன செய்ய முடியும்? ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அரசாங்கத்தில் இருக்கிறோம், இந்த வேலை நிரந்தரமானால் நம் வாழ்க்கை நிரந்தரமாகிறது. இந்த சந்தோஷத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலையை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெரியும். ஆனால் இங்கே அரசியல் மட்டும் பேச வரவில்லை, உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய உண்மைக்கும் நான் குரல் கொடுக்க இங்கே வந்திருக்கிறேன். உங்களை எதிர்பார்த்து வரவில்லை. ஆனால் இத்தனை குடும்பங்களும் நடு ரோட்டிலே இந்த ஆட்சி நிறுத்திக் கொண்டிருக்கிறது. தேவையா? தேவையா? இந்த அரசாங்கத்துக்கு கண்ணில்லையா என்று நினைத்தால் நாளைக்கு காலையில சம்பளத்தை போட முடியும். உங்களுக்கு தேவை இல்லை என்றால் சொல்லுங்கள். 2 நாட்களுக்கு அந்த பதிவு கொடுங்கள். நான் அத்தனை பேரை நான் நிரந்தரம் செய்கிறேன். என்னால் முடியும். திராணி இல்லை, அவர்களுக்கு செய்ய மனமில்லை. நான் கேட்கிறேன், புதியதாக 9,000 பணிகள் அரசாங்கத்திலே காலியாக 9,000 பணிகள் இருப்பவர்களுக்கு சம்பளம் இல்லை. அதுவும் அந்த 9,000 பணி சம்பளத்தோடு சம்பளத்தோட இதையும் செய்யல. இன்னைக்கு நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு பட்ஜெட் போடுறோம், பட்ஜெட் போடுறீங்க. ஒரு பட்ஜெட்டிலாவது அமைச்சர் ஊழியர்களுக்கு சம்பளத்துக்கு போட்டுக்கிறீங்களா? இப்ப பட்ஜெட் வருது மார்ச். உங்களுக்கு உண்மையிலே இவங்க பேர் அக்கறை இருந்தால் அந்த மார்ச் பட்ஜெட்ல வவுச்சர் ஊருக்கு நிரந்தரமா பட்ஜெட் போடுங்க. வெள்ள பட்ஜெட்ல பணமே ஒதுக்கல, போய் சொல்லுறாங்க. பட்ஜெட்ல ஒதுக்கல, உங்களுக்கு ஒதுக்கு தேவைப்படுமா? மாசம் என்ன வாங்குறீங்க? அதெல்லாம் பட்ஜெட்ல ஒதுக்கிருக்காங்க. எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? நிதியை ஒதுக்காமல் தருகிறேன் என்றால் அது பொய். பையில இருந்தாதான் எடுத்து கொடுக்க முடியும், இல்லாம கொடுக்க முடியாது. ஒரு வருடமும் பட்ஜெட் போடுங்க. அரசு ஊழியர்களுக்கு 3,000 ரூபாய் பட்ஜெட் போடுங்க. அந்த 3,000 ரூபாய் நீங்க தரீங்க. அப்ப அதிகாரிகள் பொய் சொல்றாங்க. இப்ப விடுக்கக்கூடிய போராட்டம் வரும் பட்ஜெட், அந்த பட்ஜெட்ல உங்களுக்கு நிரந்தர சம்பளம் போடும் வரை இந்த போராட்டம் தொடரணும். இல்லைன்னா உங்களை ஏமாற்றுவாங்க. உங்களை ஏமாற்றுவாங்க சொல்றேன். பட்ஜெட் தயார் பண்ணல உங்களை கூப்பிட்டு இந்த ஊழியர்களுக்கு தினக்கூலியோ நிரந்தரமான
செய்து நீங்கள் இந்த ஒற்றுமை அரசியலை தாண்டி வெற்றி பெறும் வரை தொடர வேண்டும். அதற்கு பிறகும் நீங்க ஒற்றுமை அரசியல் எதுங்க? ஒரு கட்சி எதுக்கு வரும்? 4 பேருக்கு உதவி செய்தா கட்சி, எந்த கட்சியும் கிடையாது. எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி சேவை செய்ய கட்சி கட்சியாக யாருக்கு சேர்ந்தாலும் சொல்லலாம், தேவையில்லை. மக்களுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு தேவையில்லை. ஆட்சியிலே அழகாக பதவி அனுபவிப்பதற்க, அதிகாரத்தை அனுபவிப்பதற்க நான் கேட்டு ஒரு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு பேர் உட்காந்து போராட்டம் பண்றீங்க. நாளைக்கு அந்த போராட்டமா இந்த திருக்குறள் சேர்ந்ததை போராட்டமா இந்த ஊர்ல இவ்வளவு போராட்டம் நடக்குது. இதெல்லாம் பாத்தீங்களா? நீங்க இவ்வளவு பேருக்கு பாத்தீங்களா? கண்ணு தெரியலையா? நான் கேக்குறேன், இதெல்லாம் கண்ணு தெரியலையா? இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. நான் இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். உடனடியாக இந்த ஊழியர்களுக்கு முழு நாள் சம்பளத்தையும் கொடுக்க வேண்டும். 30 நாட்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு இவங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த துறையில் ஆட்களை நியமிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் ஒரு ஆள் கூட நியமிக்க கூடாது. உங்களை நிரந்தரம் செய்யாமல் ஒரு ஆளை கூட உங்களுக்காக எந்த இடத்திலும் உரிமைக்காக நான் குரல் கொடுக்க தயாராக உங்கள் போராட்டத்தில் என்னுடைய முழு ஆதரவு எப்போதும் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதை நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை. நானும் உங்களை போல சாதாரண ஒரு மனிதன், சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்தவன் தான். இன்றைக்கும் சாதாரணமாக தான் இருக்கு. 40 வருஷ அரசியலிலே ₹1 லஞ்சம் வாங்காமல் இருக்கிறேன். லஞ்சம் நான் வாங்கியதில்லை, நான் கொடுத்ததில்லை. ஒரு குளம் தொகுதி தான் என்னுடைய தொகுதி. கேட்டு பாருங்கள் மக்களை. வசதி இல்லாத காரணத்தினாலே தேர்தல் நிற்கவில்லை, தோற்று வரவில்லை, தேர்தலில் நிற்கவில்லை. ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருகிறேன். அந்த பணி தொடர வேண்டும். நீங்கள் எல்லாம் அடுத்த வருடம் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. இருப்பீங்க, உங்களுக்காக நான் ஓட்டுக்கு வரேன். இனிமேல் நான் ஓட்டுக்கு வரேன் உங்களுக்காக. எங்க என்ன கூப்பிடுங்க, உங்களோட நானும் வந்து போறோம். உங்க உரிமை கிடைக்கிற வரை உங்களுடன் இருப்பேன் என்று கூறி நன்றி.